இங்கே ஒரு பையன் வித்தியாசமான நோயோட பிறக்கிறான். அவன் காற்றுல எக்ஸ்போஸ் ஆனாலே அவன் ஸ்கின் ஜெர்ம்ஸில் இன்ஃபெக்ட் ஆகி அவன் இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவனை 4 வயசுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பபுள் கண்டெய்னரில் காற்று ஜெர்ம்ஸ்லாம் உள்ளே போகாத மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவனும் அந்த பபுள் உள்ளே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா அவனுக்கு பாதுகாப்பாக எப்பவுமே அவன் கூடவே இருக்காங்க. ஒரு நாள் பசங்க எல்லாம் ஒரு பாலை தூக்கி அவன் மேலே அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா அதை பிடிச்சி பஞ்சராக்கி தூக்கி போட்டுடுறாங்க. அவனுக்கு டெய்லி புதுசாக சாப்பிட செஞ்சு கொடுக்குறாங்க. அவனையும் பத்திரமா கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த பசங்க எல்லாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணி கல்லை தூக்கி எறிகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா எல்லாரையும் அங்கேருந்து துரத்தி அடிச்சிடுறாங்க. அவனும் விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி வெளியே இருந்தே ஓட்ட சொல்லி கொடுக்குறாரு. அவனுக்கு எப்பயுமே சாப்பாடு ஒரு கிளாஸ் வழியாக உள்ளே வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெர்ம்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க. அவனும் உள்ளே இருந்து அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த பையனும் 16 வருஷமா அந்த பபுள் உள்ளே அவனுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் டெய்லி போர் அடிக்காம இருக்க பாட்டு பாடிட்டு இருக்கான். அது இல்லாம அந்த பபுள் கிளாஸையும் டெய்லி துடைப்பான். அப்போ கீழே ஒரு பொண்ணு காரை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணும் இவன் அவளை பாக்குறத பாத்துடுறா. ஒரு நாள் அவன் வீட்டுக்கே வந்துடுறா. அந்த வீடு மொத்தமா பபுள் பைப்பால இருக்கு. அந்த பைப் அந்த வீட்டோட எல்லா இடத்துக்கும் அந்த பையன் போற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு மேல அவன் இருக்க இடத்துக்கு வந்து பாக்குறா. அவனுக்கும் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம உளர ஆரம்பிச்சிடுறான். இது அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு போன உடனே அவங்க அம்மா அவன் இருக்க இடத்த எல்லாமே ஜெர்ம்ஸ் வராம இருக்க ஸ்ப்ரே பண்றாங்க. ஆனா அவன் அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணும் டெய்லி அவனை பார்க்க வரா. அவன் கூடவும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றா. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணும் அந்த பபுளுல போக ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு எதோ ஆயிரும்னு அவன் தடுத்துடுறான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல எப்பயுமே அந்த பபுள் இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இவன் அவளையே நினைச்சிட்டு அந்த பபுளுல இருக்கான். அவங்க அம்மா அவனை சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா அவன் போகாம அவளையே நினைச்சிட்டு இருக்கான். மறுநாள் அந்த பொண்ணு இவனை பார்க்க திரும்ப வரா. ஆனா ஒரு பேட் நியூஸ். அவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறான். நீ என்ன சொல்றேன்னு இவனை பார்த்து கேட்கறான். அவனும் சோகமா அவளை கங்க்ராட்ஸ்ன்னு சொல்ல முடியாம சொல்றான். ஆனா அவன் எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லுவேன்னு நினைச்சா. அவளும் ஒரு கிஃப்டை இவன் கையில கொடுத்துட்டு கிளம்பிடுறா. அந்த கிஃப்ட்ல ஐ லவ் யூ போட்டு ஒரு கப்பல் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. அவனும் அவளோட மனசு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பபுள்ல இருந்து வெளியே போக ஒரு சூட்டை செய்யறான். ஒரு பபுள் சூட்டை செஞ்சு மாட்டிட்டு வாட்டி ஒரு பொண்ணுக்காக அந்த பபுள்ல இருந்து வெளியே வரான். போகும்போது படியில இருந்து கீழே விழுந்துடுறான். ஆனா பபுள் சூட்டால அவனுக்கு ஒன்றும் ஆகாம தப்பிச்சிடுறான். உடனே வீட்டுல இருந்து வெளியே போக ட்ரை பண்றான். ஆனா டோர் சைஸ் இவன் பபுள் சூட்டை விட பெருசா இருக்கிறதால போக முடியல. ஆனா ஒரு வழியா கோவப்பட்டு வேகமா தள்ளிட்டு வெளியே போய் விழுந்துடுறான்.